ஆமா. எப்பா சக்தி? அம்மா, நாங்கள் மதிவதனி மேடமை பார்க்க வந்தோம். அவங்க நைட்டுக்கு மேலே கிளம்ப வேணாம், இங்கேயே தங்கிட்டு காலையில் போங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, நானே அதான் உனக்கு போன போட்டு சொல்லணும்னு இருந்தேன். ராத்திரியில எல்லாம் வர வேண்டாம், நீங்க அங்கேயே தங்கிட்டு காலையில வந்துருங்க. சரிம்மா, உனக்கு எதுவும் சிரமம் இல்லையே? எனக்கு என்னையா இருக்கு, நான் பாத்துக்குவேன். சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? சனனி சாப்பிட்டுச்சா? தயா, இந்த தர்சினி பொண்ணு பேசினதை வச்சு சங்கடப்பட வேண்டாம்னு சொல்லியா, சாப்பிட சொல்லு முதல்ல. சரிம்மா, நான் சொல்றேன். உனக்கு அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? இங்க எனக்கு யாரையா பிரச்சனை பண்ண போறாங்க? அவங்க ஏதோ பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க, பண்ணட்டும். நான் என் ரூம்ல தான் உட்கார்ந்துருக்கேன். ஏம்மா, நீ ஏன் ஒரு மாதிரி பேசுற? வேற என்னப்பா செய்யறது சக்தி, என்னால பொறுக்க முடியலையப்பா. நான் தர்சினி பொண்ணுகிட்ட கேட்டேன், கொஞ்சம் கோவமா தான் கேட்டேன். மா, நீ ஏமா போய் பேசுற? பேசாம அம்புட்டியும் மனசுக்குள்ளேயே வச்சுக்க சொல்றியா? என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியலையா? எனக்கு என்னமோ சங்கடமா இருந்துச்சு, அதான் போய் கேட்டேன். சக்தி, அதுவும் படுக்குன்னு பேசிச்சியா? சரி, அதெல்லாம் விடு. நீ அவளை பாத்துக்க, என்ன சாப்பிட சொல்லு முதல்ல. நீயும் நல்லா சாப்பிட்டு முதல்ல படுங்க. சரி சரி, நான் வச்சிடுறேன். வா. எப்போ வந்திய? இப்பதான் வந்த கதிர். ஈஸ்வரி, ஈஸ்வரி. வாங்க ராவணன். எல்லாம் ரெடியா இருக்காமா? எல்லாத்தையும் சரியா எடுத்து வச்சுக்கம்மா, சாமிக்கு படைக்கணும். இந்த ராவணன் தம்பி இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாரு, மற்றவங்களுங்கம்மா? நாங்கெல்லாம் ரெடியா தான் மாமா இருக்கோம். வேலையெல்லாம் பக்காவா நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா உங்களை ஈன்றெடுத்த அன்னைகுல மாணிக்க தெய்வம் அசோகவனத்து கிளி மாதிரி வாசல்ல எதுக்கோ காத்துட்டு இருந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. பேசாம இருற, அது கிளம்பி வந்துடும். நீங்களாம் சீக்கிரம் வாங்க, படைக்கிறதுக்கு நேரமா அதுல. ஏமா தர்ஷனி, எப்ப தர்ஷனி? தர்ஷினி, 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 வெளியே கூப்பிடுப்பா, வெளியே கூப்பிடு. வா பாப்பா, வெளியே வாமா. மெதுவா உட்கார், உட்கார், உட்கார். வா, பாத்துற பொறுமை. ஏம்பா, அந்த ஃபைல் எங்கப்பா? இங்கதான் சார் இருக்கு, டேபிள்ல வச்சிருக்கேன். கொண்டா. வைப்பா, இப்ப சாமி முன்னாடி வை. ஏமா மத்த பிள்ளை எனக்குமா? ஏமா நந்தினி, ரேணுகா, கவலைடா, அழைச்சிட்டாரு பாரு. ஐயோ வாங்க, கொஞ்ச நேரம் வறுத்து கூட விட மாட்டாங்க. இன்னம்மா அடுப்புடிக்கல குறைஞ்சிக்கிட்டே தெரிய. வாங்கம்மா வெளியே, நேரமாகுது. வாங்கம்மா. ஈஸ்வரி, விளக்கேத்துமா. ரேணுகா, நீ ஏத்து. ஐயோ, நீ ஏத்து. ஐயா, நீங்க இருக்கிறது நான் எப்படி? அட என்னது இது, பாசிங்க மாதிரி மாத்தி மாத்தி விளையாடிட்டு இருக்கீங்க. பட்டுன்னு யாராச்சும் வந்து ஏத்துங்க, அப்படின்னா தானே வாழ்க்கையில சீக்கிரமா மேலே ஏறி போக முடியும். ஒரு நேரம் அமைதியாடுறா. நந்தினி, வா, வந்து விளக்கேத்து. இல்லங்க, மூத்தவங்க 2 பேர் இருக்காங்க, நீங்க 2 பேர்ல யாராவது அதுல என்ன இருக்கு? இங்க இன்னைக்கு நீ ஏத்துனா சரியா வரும். அது மட்டும் இல்ல, யார் ஏத்துனா என்ன 3 பேர்ல? அடி சக்க, 4 பேர் கூட்டணி, இப்ப 3 பேர் ஆகி போச்சா? என்ன பாக்குறீங்க? நாங்க 4 பேர், எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது இப்படின்னு ஏதோ படத்து டைலாக் எல்லாம் பேசிட்டு இருப்பீங்களே. இப்ப பட்டுன்னு 3 பேர்னு சொல்றீங்க. அப்போ
மொத்தமா ஜனனி அக்காவை கழட்டி விட்டீங்களா? டேய் ஏய் டேய் நல்ல நேரத்தில் நல்ல விஷயத்த பேசுற. ஏமா நீங்க ஏத்துக்கம்மா, வாங்க.